ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ரசம் வைக்க போகிறோம். அதுவும் நம்ம இந்த மட்டன் வேக வச்ச சூப்பில் ஒரு ரசம் வைக்க போகிறோம். நான் 2 தக்காளி, கொஞ்சம் புளி போட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கரைச்சிருக்கேன் நல்லா. இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கரைக்கிறேன். சிம்பிளான ஒரு ரசம் வைப்போம். அது சுவையான ரசம். மட்டன் சூப்பில் நம்ம ரசம் வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறோன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கரைச்சிட்டேன். இதில் வந்துட்டு எனக்கு பூண்டு இல்லை, பூண்டு மறந்துட்டேன். அதனால் 2 பூண்டு இருந்துச்சு, 2 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி. பூண்டுக்கு பதிலாக நான்